ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல பேட்டியளித்த பங்களாதேஷோட தற்காலிக அரசாங்கத்தோட சீஃப் அட்வைசர் முகமது யூனஸ் இந்தியாவுக்கு எதிராக சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முகமது யூனஸ் அந்த பேட்டியில இந்தியாவை மிரட்டும் தொனியில பேசியிருக்காரு. முகமது யூனஸுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? இந்தியாவின் அண்டை நாடுகள்ல தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஆட்சி நீக்கப்பட்டு எதிரான நபர்கள் ஆட்சியில அமர்த்தப்படுவதற்கு பின்னாடி யார் இருக்காங்க? வரும் காலத்துல இந்தியா மற்றும் பங்களாதேஷோட உறவு எந்த நிலையில இருக்கும்? இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்தில் பேட்டியளித்த ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியால சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அமெரிக்க தலையீடு இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்தியாவில் நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அமெரிக்க தலையீடு இருந்ததா? எதற்காக இந்தியன் எலெக்ஷனை அமெரிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முயல்றாங்க? இந்தியாவோட எலெக்ஷன்ல தலையிடுவதன் மூலம் அமெரிக்கா என்ன விஷயங்களை சாதிக்க முயல்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கடந்த சில வருடங்களா இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல தொடர்ந்து ஆட்சி கலைப்புகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீலங்கா, மால்தீவ், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இந்தியாவுக்கு ஆதரவான ஆட்சி நீக்கப்பட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை ஆட்சிக்கு கொண்டு வர்றாங்க. சமீபத்துல பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்த ஷேக் ஹசீனாவோட ஆட்சிய மாணவர் புரட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை செஞ்சு நீக்கினாங்க. ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல இருந்து தப்பித்து இந்தியால தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாணவர் புரட்சிக்கு பின்னாடி சில வெளிநாட்டு சக்திகள் இருப்பதா சொல்லப்படுது. அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான மாணவர்கள் பலர் பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகளுக்கு வந்திருக்காங்க. அப்பொழுது அவர்களுக்கு பங்களாதேஷ்ல ஆட்சி கலைப்பு செய்வதற்கான யுக்திகள் என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஏயோட முன்னாள் அதிகாரி தான் இந்த மாணவர்களை வழி நடத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களோட வங்கி கணக்குல லட்சக்கணக்கில் பணம் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து பங்களாதேஷ்ல நடைபெற்ற மாணவர் போராட்டத்துல சில வெளிநாட்டு சக்திகள் இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இந்த டாபிக்கோட இறுதியில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தற்போது பங்களாதேஷ்ல அமைக்கப்பட்டிருக்க இடைக்கால அரசாங்கத்தோட சீஃப் அட்வைசரா செயல்பட்டு வருவது முகமது யூனஸ் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர். இந்த நபர் அமெரிக்கால இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோட நெருங்கிய நண்பரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக பேசி வரக்கூடிய ஜார்ஜ் சோரோஸோட நெருங்கிய நண்பரா இந்த முகமது யூனஸ் இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் பங்களாதேஷ்ல போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் முகமது யூனஸ இடைக்கால அரசாங்கத்தோட சீஃப் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதனை தொடர்ந்து அமெரிக்கால இருந்து அவர் வரவழைக்கப்பட்டு இந்த பதவியில அமர்த்தப்பட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் முகமது யூனஸ் தற்போது இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு. சமீபத்தில் இந்தியால தஞ்சம் அடைஞ்சிருக்க பங்களாதேஷோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் 13 பங்களாதேஷ்ல நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 13 நடந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதியை வழங்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஷேக் ஹசீனாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் முகமது யூனஸ் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஷேக் ஹசீனா இந்தியால இருந்துகிட்டு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டா இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான உறவுகள் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு நாங்க எப்ப நாடு கடத்த சொல்லி இந்தியாவிடம் கேட்கிறோமோ அது வரைக்கும் ஷேக் ஹசீனா அமைதியா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விடும் தொனியில அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா பங்களாதேஷ்ல ஆகஸ்ட் 13 நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு பேசி வந்துகிட்டு இருக்காங்க. ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல ஆட்சி
செய்யும் பொழுதுதான் பங்களாதேஷ் ஒரு நல்ல நிலையில இருந்தது போன்றும் தற்போது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களோட நிலை ரொம்ப மோசமா இருப்பது போன்றும் இந்தியா நினைப்பதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்பொழுதுதான் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து முகமது யூனஸ் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் நடத்த போறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாரத பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களோட பாதுகாப்பை இடைக்கால அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதற்கு அப்போது முகமது யூனஸ் என்ன சொன்னாருன்னா, நாங்க இந்துக்களோட பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. ஆனா தற்போது இந்தியா தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. இதுல இருந்து பங்களாதேஷ்ல முகமது யூனஸ் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நிலைதான் மால்தீவ்ஸ்லயும் இருந்துச்சு. மால்தீவ்ஸ்ல முகமது மீசு பதவியேற்றவுடன் இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்துகிட்டு இருந்தாரு. இந்தியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களை நாங்க மறு ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே போன்று தற்போது முகமது யூனஸும் இந்தியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களை நாங்க மறு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா அதானி நிறுவனத்திடமிருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்குவதற்கு போடப்பட்ட ஒப்பந்தங்களும் டிரான்ஸ்போர்ட் தொடர்பான ஒப்பந்தங்களையும் நாங்க மறு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பங்களாதேஷ் மற்றும் மால்தீவ்ஸ்ல ஆட்சி மாற்றத்துக்கு முன்பு நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மால்தீவ்ஸ்ல இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை முன்னெடுத்தாங்க. முகமது மீசு பல ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்கள் மால்தீவ்ஸ்ல இருப்பதா சொல்லிதான் பிரச்சாரம் செஞ்சாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 30ல இருந்து 50 நபர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்துச்சு. இருந்தாலும் இந்திய வீரர்களை வெளியேற்றணும் அப்படின்னு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வீரர்களை வெளியேற்றினாங்க. இந்தியா கொடுத்திருந்த ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்காக தான் இந்திய ராணுவ வீரர்கள் மால்தீவ்ஸ்ல இருந்தாங்க. தற்போது சாதாரண நபர்கள் இந்தியா கொடுத்த ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இதே போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பங்களாதேஷ்லயும் ஃபாலோ செஞ்சாங்க. அதாவது பங்களாதேஷ்ல பொது தேர்தல் நடப்பதற்கு முன்பு இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்தாங்க. அதாவது பங்களாதேஷ்ல இந்திய பொருள்களை விற்க விடக்கூடாது அப்படின்னு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பிரச்சாரத்தையும் மீறி ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றாங்க. இதனை தொடர்ந்துதான் பங்களாதேஷ்ல மாணவர் போராட்டம் ஏற்பட்டு தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதிலிருந்து இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்சியை நீக்குவதற்கு பல நாடுகள் முயற்சி செய்வது தெளிவா தெரியுது. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் சீனா இணைந்து செயல்படுவது போன்று எனக்கு தெரியுது. எப்படின்னா ஆட்சி மாற்றம் செய்வதற்கு அவங்க கையாளக்கூடிய யுக்தி ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஆட்சியாளர்கள் மட்டுமே நீக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனாவுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்துட்டு இருந்த இம்ரான் கான் நீக்கப்பட்டு அமெரிக்க சார்புடைய ஷேபாஸ் ஷெரீப் ஆட்சியில அமர்த்தப்பட்டிருக்காரு. மால்தீவ்ஸ்ல இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட முகமது மீசு ஆட்சியில் அமர்த்தப்பட்டிருக்காரு. தற்போது பங்களாதேஷ்ல அமெரிக்க ஆதரவு கொண்ட முகமது யூனஸ் ஆட்சியில் அமர்த்தப்பட்டிருக்காரு. இதிலிருந்து அமெரிக்கா மற்றும் சீனா இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவது ரொம்ப தெளிவா தெரியுது. சீனாவை பொறுத்தமட்டில் இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ராணுவ தளங்கள் அமைப்பதற்கும் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை குறைப்பதற்கும் இது போன்ற வேலைகளை செய்யறாங்க. அமெரிக்காவும் இதே காரணத்திற்காக தான் இந்தியாவின் அண்டை நாடுகள்ல இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்சியை மாத்துறாங்க. அதாவது அமெரிக்கா சவுத் ஏசியா பகுதியில ஒரு ராணுவ தளம் அமைப்பதற்கு பல வருடங்களா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கால அமைப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்தியா அதை தடுத்துட்டாங்க. தற்போது பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவிடம் ராணுவ தளம் அமைப்பது தொடர்பா பேசியிருக்காங்க. ஆனா அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததனாலதான் பங்களாதேஷ்ல அவரோட ஆட்சி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளுடன் நல்ல உறவுல இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த பணத்தை பயன்படுத்தி அந்த நாடுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இது வரும் காலத்துல இந்தியாவுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்த விஷயங்களை தடுப்பதற்காக தான் அமெரிக்கா
இது போன்ற வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பேட்டியளித்த ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் மரியா ஜாகரோவா மே மாதம் இந்தியால நடந்த 18வது லோக்சபா எலெக்ஷன்ல அமெரிக்க தலையீடு இருந்ததா அவர் குற்றம் சுமத்தியிருக்காரு. அதாவது இந்தியாவுடைய மக்களாட்சியை சீர்குலைக்கும் வகையில அமெரிக்கா செயல்படுவதா அவர் குற்றம் சுமத்தியிருக்காரு. ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சனோட இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படல. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிடம் இருந்து மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யறாங்க. ரஷ்யாவுடன் இந்தியா தொடர்ந்து நல்ல உறவை பேணி காத்து வந்துகிட்டு இருக்காங்க. மோடி தலைமையிலான அரசாங்கத்தோட இந்த செயல்பாடுகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா எப்பொழுதுமே இந்தியால ஒரு வலிமையான ஆட்சி இருப்பதை விரும்ப மாட்டாங்க. அப்படி இந்தியால இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தனக்கு சலாம் போடக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு தான் அமெரிக்கா நினைப்பாங்க. இதன் காரணமாக அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள் இந்தியாவுடைய தேர்தலின் முடிவை மாற்றுவதற்கு முயற்சி செய்வதா ரஷ்யா குற்றம் சுமத்துறாங்க. இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா அமெரிக்க தூதரகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கேட்டா மரியாதை நிமித்தமா நாங்க பேசுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு இந்திய அரசாங்கத்துடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், எதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. இதுல இருந்து இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ஆட்சி கலைப்புல ஈடுபட்டது போன்று இந்தியாலையும் செய்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்வது ரொம்ப தெளிவா தெரியுது. இதற்கு முன்னாடி திரு மோடி தலைமையிலான அரசாங்கம் புல் மெஜாரிட்டியோடு இருந்தது. ஆனா தற்போது கூட்டணி கட்சியோடு ஆதரவோடு தான் ஆட்சி நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்சியை கலைப்பதற்கு அமெரிக்கா கண்டிப்பா முயற்சி செய்வாங்க. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சனோட இந்த பேட்டி வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனை தொடர்ந்து அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி கம்யூனிகேஷன் அட்வைசர் ஜான் கர்பி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அமெரிக்கா இந்தியாவுடைய தேர்தல்ல எந்த தலையீடும் செய்யல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த மட்டில் அமெரிக்கா இந்தியாவுடைய தேர்தல்ல தலையிட்டிருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இந்தியாவுடைய தேர்தல்ல அமெரிக்கா மற்றும் சீனா தலையிட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.